Hello everyone, welcome to my YouTube channel Bite by Bite. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரோட்டீன் பற்றி பார்க்கலாம். ப்ரோட்டீன்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது சப்ளிமெண்ட்ஸ் தான். ஸோ சப்ளிமெண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஃபுட்லேயே எப்படி ப்ரோட்டீனோட ரெக்குயர்மெண்ட்டை ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணுமோ அதை எப்படி மீட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ப்ரோட்டீன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு எடுத்துக்கணும்? ஸோ அதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலோ இல்லை வெயிட் கெயின் பண்ணணுன்னாலோ மசில் கெயின் பண்ணணுன்னாலுமே சரி, ஏன் நம்மளுக்கு டயபெட்டிஸ் பிபி அந்த மாதிரி நிறைய டிசீஸ் எல்லாம் கூட அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீன் இன்டேக் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ அதாவது ப்ரோட்டீன் கால்குலேஷனுன்றது அது நம்மளோட பாடி வெயிட் ப்ளஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இருக்குது. அட்லீஸ்ட்னால் நம்ம டெய்லி ஒரு 10 நிமிஷம் தான் நடக்கிறேன், இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃபில் என்ன சொல்லுவோம், வீட்டில் நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம் அப்படின்வோம். அதெல்லாமே இன்க்ளூடட் தான். பட் இருந்தாலும் அதை விட அதிகமாக நம்ம பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 40லேருந்து 1 hour வரைக்கும் வாக்கிங் போகிறீங்க, இல்லைனா ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பாடி வெயிட் நார்மலாக இருக்குது, இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், உங்களுக்கு 1லேருந்து 1.2 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பர் பாடி வெயிட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் நார்மல் வெயிட்டில் இருக்கீங்க, ஒரு செடென்ட்ரி ஒர்க், அதாவது நம்ம நார்மல் டே டு டே லைஃப் இருக்கு இல்லையா, ஒரு ஜாப் போய்ட்டு வந்துடுவோம், அவ்வளோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இருக்காது, பைக்கில் தான் போகிறோம், இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, ரொம்ப நடக்கிறதில்ல அப்படின்னா உங்களுக்கு 0.8 கிராம் பர் கேஜி பாடி வெயிட் எடுத்திங்கனாலே போதும். ஸோ ஸோ அப்ராக்ஸாக இப்போ நீங்கள் ஒரு 50 to 60 கேஜஸ் இருக்கீங்க, 60 கேஜஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். ஸோ அது என்னென்ன ஃபுட்ஸில் இருக்குன்றதை பார்க்கலாம். இதுதாங்க நம்மளுக்கு இருக்கிற மேஜரான ப்ரோட்டீன் சோர்சஸ். ஸோ இதில் நம்மளுக்கு மோஸ்ட்லி நான்வெஜ் ஃபுட்ஸ், இந்த சிக்கன், ஃபிஷ் அண்ட் எக் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ரோட்டீன் ஒரு அளவுக்கு கிடச்சிரும். அண்ட் வெஜிடேரியன் சோர்சஸ்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டால்ஸ், பல்சஸ் அந்த மாதிரி எல்லா வகையான பருப்பு, அந்த நம்ம மூக்கடலை, கொண்டக்கடலை எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் நல்லாவே இருக்கும். அண்ட் அதை விட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு ஈக்குவலாகவே தயிர் எடுத்துக்கலாம், பன்னீர், சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது அதுலேருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் இருக்குது, ஸோ உங்களால் டால்ஸ்லாம் எடுக்க முடியாது, பயிர் வகைகள் எடுக்க முடியாது, பருப்பெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி நட்ஸ் அண்ட் சீட்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ஸ்நாக் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன் சோர்சஸ் எல்லாமே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டேன். பட் ஆனால் எப்படி எடுத்துக்கணும்? ஒரே நேரத்தில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போகுது இல்லையா, 40 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரே மீல் எப்படி மீட் பண்ணுறது, 50 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரே மீல் எப்படி மீட் பண்ணுறது, அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. நீங்கள் ப்ரோட்டீனை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் ப்ராப்பராக பண்ணுறதுக்கு பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டில் இப்போது இட்லி, தோசை அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா தால்லாம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் திக்காக எடுத்துக்கிற மாதிரி, ஆரல்ஸ் ஒரு பாயில்டு எக் அந்த மாதிரி நீங்கள் ஒரு மீல்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இது லைக் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, ஸ்நாக்ஸ் ஒவ்வொரு மீல்லையுமே ப்ரோட்டீன் ஆட் பண்ணிங்கன்னா அது இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில், லன்ச்சு, ஸ்நாக்கில், அதே மாதிரி டின்னரில் எல்லா மீல்லையுமே நீங்கள் ப்ரோட்டீன் ஆட் பண்ணும்போது அதோட பெனிஃபிட் இன்னும் உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும். அண்ட் ப்ரோட்டீன் நீங்கள் ஆட் பண்ணும்போது 2 திங்ஸ் மறக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன், வாட்டர் இன்டேக். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும், மேக்ஸிமம் 3 to 4 லிட்டர்ஸ் அது போல் எடுத்துக்க பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், வாக்கிங், எக்ஸசைஸ். நார்மலாக வாக்கிங்னால் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணணும்னு கூட இல்லை, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வாக் பண்ணிங்க, 40 மினிட்ஸ் மேலே வாக் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்படி இல்லையா, சாப்பிட்ட அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் நடக்கிற மாதிரி பொறுமையாக, உடனே வேணாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நடக்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லா மீல்ஸுமே சாப்பிட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக நடக்க பாருங்கள். இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிங்கனாலே அது உங்களுக்கு பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு சாம்பிள் மெனு காமிக்கிறேன். அதாவது நம்ம ப்ரோட்டீன் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், எல்லா மீல்லையும் எந்தெந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எங்கெங்கே ஆட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சாம்பிள் மெனு காட்டுறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next Friday. Thank you.